கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 73:25. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை எழுதின ஆசாப் தன்னை சுற்றி இருக்கிற துன்மார்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கிறதை போல காணப்படுகிறது என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை ஆரம்பத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் 27:27 அவர் சொல்லுகிறார், உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனை விட்டு விலகலுடைய வாழ்க்கை அது ஒரு மாயையான ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. அது நிரந்தரம் அல்ல. அது நாசத்திற்கு நேராகவும் சோரம் போகிறதற்கு நேராகவும் தேவனால் சங்கரிக்கப்படுவதற்கு நேராகவும் அது காணப்படுகிறது. ஆனால் தேவனை சார்ந்திருக்கிற வாழ்க்கையோ அது நமக்கு ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கத்தக்கதா இருக்கிறது. இதை உணர்ந்து வைத்திருக்கிற ஆசாபு 73:25 சங்கீதம் 73:25 பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.